உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆக்சுவலா அது நல்லது தான். அப்படியே விட்டுருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பேசிக்கா இங்க நெறைய பேருக்கு போரே தான் அடிக்கிறது இல்லையே! போர் அடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பேசிக்கான ஒரு நல்ல ஃபீலிங் தான். நெறைய பேர் அக்செப்ட் பண்றதே இல்ல. பிகாஸ் ஆஃப் ஃபோனு, டிவி, மொபைலு, சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சம்டைம்ஸ் உங்க மைண்ட போர் அடிக்க விடுங்க. பிகாஸ் 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஒண்ணு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க டிஸ்ட்ராக்டட் மைண்டை பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, எனக்கு போர் அடிக்குது, ஐ எம் ஓகே வித் இட். இவங்க ஒரு ஃபோக்கஸ்டான மைண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக அச்சீவ் பண்ணுற எல்லாருமே எனக்கு போர் அடிக்கிற டைமில் தான் ஒரு பெருசாக நல்ல விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே நம்ம மனசு காமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாமி சொல்கிறது நம்ம காதில் விழுவோம் இல்லையா? அதே போல தான் உங்கள் மைண்டை நீங்கள் காமாக வச்சுக்கிட்டா தான், சம்டைம்ஸ் உங்கள் மைண்டை நீங்கள் போர் அடிக்க விட்டால் தான் கரெக்டான தாட்ஸு, கரெக்டான ஐடியா எல்லாமே உங்களுக்கு தோணும். அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மைண்டை போர் அடிக்க விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் காமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். போரிங் இஸ் அண்டர் ரேட்டடுங்க. நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட போர் அடிக்குதுன்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை இல்லையா?